சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எப்பவுமே ஜெபிக்கிறது டெய்லி வாலிப பிள்ளைகளுக்காக தான் ஜெபிக்கணும். ஜெபம் மட்டும் ஒரு நாள் நினச்சி தடப்படக்கூடாது. ஜெபம் தடப்படும்போது பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அவன் ஏதாவது கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவான். அதான் ஜெபத்தை விடாமல் நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் ஜெபத்துக்காக வாலிப பிள்ளைகளுக்காக அவங்க பாதுகாப்புக்காக கண்டிப்பாக ஜெபிக்கணும். எவ்வளோ பிள்ளைகள் இன்றைக்கி மறித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ குப்பையில் தூக்கி போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவக்கரத்தில் ஒப்பு கொடுத்து வாலிப பிள்ளைகளெல்லாம் தேவகரம் பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து தரும்படியாக செல்ஃபோனு கட்டிவிட்டு இருக்கிற மக்களை பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து தரும்படியாக படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வதிக்க முடியாக மேல் படிப்பு போகிற பிள்ளைகள் நல்ல மேல் படிப்பு போக இன்னும் வேலைக்கு காத்திருக்க நல்ல வேலையை கத்திர வாங்கி பண்ணி கொடுக்க தேவ சமூகத்தில் போட்டு ஜெபிப்போம். என் அன்பு தகப்பன் இந்த வேலைக்காக நன்றி சித்திரேசப்பா. இந்த வேலையினுடைய பாத பிள்ளைகளை தாழ்த்தி ஜெபிக்கிற கல்வரத்தின் ஆழ கழுவி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வாலிய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. செல்பாண்டவரே வாலிய பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்படணும். ஏன் பாவத்துக்கு விலகி போக உதவி செய்யுங்கப்பா. கண்மணி போல காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. செல்ஃபோன் கட்டி விட்டு ஒவ்வொரு பிள்ளையும் இசு பக்கத்தில் போட்டு ஜெபிக்கிறேன். இசப்பா செல்ஃபோன் காட்டி விட்டு எடுக்கிற எல்லா பிள்ளைகளையும் கத்தர் விடுதலை பண்ணி நாமத்தை பயன்படுத்துகிற பிள்ளைலாம் மாற்றுங்கப்பா. கர்த்தர் கிரியை செய்வீராக இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ராஜா பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பாவத்தை தேடி போகிற பிள்ளைகள் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க ஏசப்பா. அப்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எங்களால் முடியும்னு சொல்கிற கொண்டுமே இல்லை தகப்பனே. எல்லாம் அப்படியே கிருபப்பா உங்களை கருத்தில் போடுகிற ஏசப்பா. எந்தெந்த பாவத்தை கண்டிப்பட்டு எடுக்கிறாங்களோ அந்தந்த பாவத்தில் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து நாமத்தை பயன்படுத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. கிரியை செய்யுங்கப்பா. அவங்க வல்ல வெளிப்பட்டு ஏசப்பா ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரியா. வாலிபர்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து தாங்க ஏசப்பா. அது மாத்திரம் கர்த்தாவே எல்லா வாலிபரையும் செல்ஃபோன் கட்டி விட்டு எடுக்கிறாங்க ஏசப்பா. செல்ஃபோன் கட்டி விட்டு எடுக்கிற எல்லா பிள்ளைகளையும் கற்று மீட்டெடுமா ஆண்டவரே, மீட்டெடுமாப்பா. செல்ஃபோன் கட்டி விட்டு எடுக்கிற எல்லா பிள்ளைகள் மேலேயும் தெய்வ கரம் கிரிச்சிட்டு என் வல்லமே வெளிப்படுங்கப்பா. வல்லமே வெளிப்படுங்க ஏசப்பா. ஆண்டவரே செல்ஃபோன் கட்டி விட்டு எடுக்கிற எல்லா பிள்ளைகளும் விடுதலை பண்ணி ரட்சித்தாங்கப்பா. கர்த்தருடைய கரம் பொறுப்படுக்கிட்டு ஏசு ஜெபிக்கிறையா. படித்து முடித்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. மேல் படிப்பு படிக்கிறதுக்குள்ள வாசலை திறந்து கொடுங்கப்பா. மேல் படிப்பு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன குறிப்பு எடுக்கிறோம் அந்த குறிப்புகளை எடுத்து தகப்பனே மேல் படிப்பில் படிக்கிறதுக்கு பிள்ளைகள் ஆண்டவரே சோதரை காலேஜில் தகப்பனே நாளினை கர்த்தாவே சோதரையாக காலேஜில் தகப்பனே சேரன்னு சொல்லி இருப்பாங்கப்பா. எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயத்தை கொடுங்க. பிள்ளைகள் மேல் படிக்க தொடர்ந்து படிக்க தேவனை உதவி செய்வீராங்க. இயேசுவி நாமத்தை ஜெபிக்கிறையா. எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தாவினர் ஆளுகை செய்யுங்க இயேசுவி நாம ஜெபிக்கிறேன். ஏசப்பா படித்து முடித்து வேலை காத்துக்கிறவங்களுக்கு வேலை வசதி திறந்து கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறியா. மேல் பண்டரை வேலைக்கு காத்துக்கிற வேலையை ஆசீர்வதி கொடுங்கப்பா. படிப்பு தகுந்த நல்ல வேலையை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறியா. பிள்ளைகள் தான் நிறைய விடக்கூடாதப்பா. கண்ணீர் உடைச்சிடக்கூடாதப்பா. குறைகளெல்லாம் நிறைவாக்கி கொடுத்துருங்கப்பா. எல்லா பிள்ளையுடைய குறைகளையும் நிறைவாக்கி கொடுங்கப்பா. உங்கள் கருத்தில் போடுறேன் ஏசப்பா. நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கிராமங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. கிராம தகப்பனே நிறைய கிராம ஊழியம் செஞ்சாங்கப்பா. இப்போ கிராம ஊழியம் செய்யலப்பா. எல்லா பிள்ளைகளும் கிராம ஊழியம் செய்ய கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் கிராமமாக பட்டணமாக இப்படி ஊழியத்தை செய்தீங்களே ஏசப்பா. அதே மாதிரி கிராம ஊழியம் செய்கிற பிள்ளைகளை எழுப்புங்க ஏசப்பா. நீர் எழுப்புமா ஆண்டவரே, எழுப்புமப்பா. கிராம ஊழியம் செய்கிறதுக்கு பிள்ளைகள் எழுப்புமாண்டவரே கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. தெரு ஊழியம் செய்யட்டும்பா. இப்படி ஊழியம் வளர்ந்து பெருகட்டு ஏசப்பா. ஒரு எழுப்புதலத்தை பற்றி பிடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. கர்த்தருடைய கரக்கிரியை செய்தையா. ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே சோத்திரப்பா. வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. வியாதியோடு இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. சுகத்தை கொடுங்கப்பா. வியாதியோடு இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறையா. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் கர்த்தாவே உமால முடிய ராஜா. உமால கூடாது ஒன்றுமில்லை ஏசப்பா. அவங்களால சுகத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறையா. கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. கர்த்தர் மயம்பிடுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே. வியாதிப்பட்ட எல்லா பிள்ளைகளும் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்கா நன்றி ஏசப்பா. ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தெருக்களையும் ஜெபிக்கிற மக்கள் எழும்பட்டியா. எல்லா தெருக்களையும் ஜெபிக்கிற மக்கள் எழும்பட்டியா. எல்லா தெருக்களையும் ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்பட்டியா. அப்படியே கரங்கிரியை செய்துப்பா. அப்படி நீ எழுப்புறதுக்காக நன்றி சித்திரப்பா. தொடர்ந்து கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. கர்த்தர் பயன்படுங்க. ஆசீர்வதிங்கப்பா. சோத்திரப்பா. திருச்சபைக்காக ஜெபிக்கிறையா. திருச்சபை ஆசீர்வதிமாண்டவரே. திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா திருச்சபை ஆசீர்வதிமாண்டவரே. திருச்சபை ஆவியனர் ஆளுகை செய்யுங்கப்பா. திருச்சபையில் ஒரு எழுப்புதலத்தை பற்றி பட்டி கேட்டீங்க. திருச்சபைகளில் ஒரு எழுப்புதலத்தை பற்றி பட்டி கேட்டியா. திருச்சபை ஆசீர்வதிங்க. எல்லா குருவானவரையும் ரட்சிப்பினால் அலங்குறீங்கப்பா. குருவானவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஊழியத்தை உற்சாகமாக செய்ய கிருபை செய்யுங்கப்பா.
குருவானவர்களுடைய ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு உற்சாகத்தை கொடுங்க ஏசப்பா, பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யுங்கப்பா. கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க, ஆசிரியங்க. எல்லா குருவானவர் ரட்சிப்பினால் அலங்கரிங்க. இப்படி ஆவியால் நிரப்பப்பட்டவங்களா இருக்க ஜெபிக்கிறேன். வல்லமையோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்களா இருக்கட்டையா, தீர்க்கதரிசிகளாக நீர் ஆசீர்வதிங்கப்பா. சோத்திரம் ஐயா. பள்ளிக்கூடத்தில் எழும்பி தகப்பனே இப்படி வார்த்தைகளை கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையை அவங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறையா. கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒளிஞ்சிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லா குருவானவர் ஒழித்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா சபை ஊழியங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே தகப்பனே. உதவி குருவானவர்களை ஆசீர்வதிங்கப்பா. குருவானவர்களை கத்திர ஆசீர்வதிமட ஜெபிக்கிறையா. கத்திரை கரம் பொறுப்படுகிற கத்திர ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் ஆவியானுடைய ஆளுகைகளை கொடுக்குறேன். பரிசுத்தப்படுத்துங்க, பாதுகாத்துக்கலுங்க ஏசுன்னு ஜெபிக்கிறையா. ஒரு எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கட்டியா. உலகம் உள்ளது ஒரு எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கட்டியா. உலகம் உள்ளது ஒரு எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கிறது. கர்த்தருடைய கரங்கிரியை சீட்டும் இயேசுவி நாமத்தை ஜெபிக்கிற நல்ல தகப்பனே. ஆமீன் ஆண்டவரே. நன்றி சித்திரே ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவை ஒளிந்து தகப்பனே இந்த தடை இல்லாமல் உற்சாகமாக செய்ய உங்களுக்கு கிருபை கொடுங்க. கர்த்தரோடு செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. தோரிஷாக தீரிமா கதார பரிசால Torishaga diri makadara bari salabari kalabaru katara bari salabari kama Torishaga diri makadara bari salabari kalabaru katara bari salabari kama கர்த்தருடைய கரங்கரியை சுட்டு ஆசீர்வதிங்க இயேசு நஞ்சிபிக்கிறையா. திருச்சபைகள் வளர்ந்து பெருகட்டியா, திருச்சபைகள் வளர்ந்து பெருகட்டியா, திருச்சபைகள் வளர்ந்து பெருகட்டியா. எல்லாம் குருவான ஒரு கர்த்தாவை ஆத்ம பாரத்தோடு ஊழியத்தை செய்யட்டும் ஆண்டவரே. கடமைக்காக செய்யாதபடி கர்த்தாவை ஊழியம் தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் பிள்ளைகள் ஊழியத்தை செய்ய கிருபை செய்யுங்க. தாழ்த்துக்கிறேன், பெருமையாக்கிறேன். கர்த்தருதான் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.